Next by example 1.12 that A is equal to set of 0, 1, 2, 3 அதாவது ஏங்கிற செட்டில் 4 எலிமெண்ட்ஸ் இருக்குப்பா. கன்ஸ்ட்ரக்ட் த ரிலேஷன், நம்ம தான் வந்து ரிலேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ஆன் ஏ ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ். ஆமாம், அதாவது அவன் என்னென்ன டைப்ஸ் கொடுத்துருக்கானோ, என்னென்ன ரிலேஷன் கொடுத்துருக்கானோ அதுக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து என்ன செய்யணும், ரிலேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன மொத்தம் வந்து எத்தனை இருக்குன்னா 8 சம்ஸ் இருக்குப்பா. அதை ஃபஸ்ட் ஒன்று எப்படி இருக்குன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், நாட் ட்ரான்சிட்டிவ். அதாவது ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, ரிஃப்ளெக்சிவ்னா என்னதுப்பா? ஏ, பி, சி, டி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா ரெண்டுலேயும் வந்து சேம், அதாவது ஆர்டர் பேர்ஸில் 2 நம்பரும் சேமாக இருக்கணும். இப்போ இது வந்து 0, 1, 2, 3 அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா ரிஃப்ளெக்ஸிவாக இருக்கணும் அப்படின்னா 0, 0 இருக்கணும், 1, 1 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கணும். சிமெட்ரிக்னா மீனிங் என்னென்னு தெரியுதா? ஏ, பி இருந்தால் பி, ஏ இருக்கணும். அப்படி இருந்தால் சிமெட்ரிக்கு. இப்போ ஏ, பிஏ இல்லை அப்படின்னா நீங்கள் பி, ஏவே எதிர்பார்க்க வேண்டாம், அது சிமெட்ரிக் தான். ஓகேவா? சரி, ஆனால் ஏ, பி இருந்து பி, ஏ இல்லை அப்படின்னா அது நாட் சிமெட்ரிக். அடுத்து ட்ரான்சிட்டிவ்னு அர்த்தம் ஏ, பி, சி இம்ப்ளைஸ் என்னது? ஏ, சியாக இருக்கணும். ஏ, பி இருந்து ஏ, பி, சி ரெண்டுமே இருந்து ஏ, சி இல்லை அப்படின்னா அது வந்து என்னது? நாட் என்னது? ட்ரான்சிட்டிவ். ஓகேவா? ஏ, பியும் பி, ஏ ரெண்டுமே இல்லை அப்படின்னாலும் அது என்னது? ரெண்டுமே 2 ஏ, பியும் இல்லை, பி, சியும் இல்லை. ஓகேவா? ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது என்னது தான்? ட்ரான்சிட்டிவ் தான். ஓகேவா? சரி, இப்போ கன்சிடர் பண்ணலாமா? ரிஃப்ளெக்ஸிவும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்கும் இருக்கக்கூடாது, ட்ரான்சிட்டிவும் இருக்கக்கூடாது. ஓகே, பாருங்கள். ஃபஸ்ட் இப்படி கன்சிடர் பண்ணலாமா? 1, 2, 2, 3 1, 2, 2, என்னது 3. இது வந்து நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் ட்ரான்சிட்டிவ் தானே? எப்படி? அதாவது வந்து இது கன்ஃபார்மாக இது இல்லை, ரிஃப்ளெக்சிவ் இல்லை. ஏன் ரிஃப்ளெக்சிவ் இல்லை? ரிஃப்ளெக்சிவாக இருந்தால் 0, 0 இருக்கணும், 1, 1 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கணும். இதில் எதுவுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது நாட் ரிஃப்ளெக்சிவ். நாட் சிமெட்ரிக்கு ஏன்னா 1, 2 இருக்குது, 2, 1 இல்லை. 2, 3 இருக்குது, 3, 2 இல்லை. ஸோ நாட் சிமெட்ரிக். நாட் ட்ரான்சிட்டிவ். ஏன்? 1, 2 இருக்குது, 2, 3 இருக்குது, ஆனால் இதில் 1, 3 இல்லை. இந்த 2 கேன்சல் பண்ணி விட்டிங்கன்னா 1, 3 இருக்கணும், இல்லை. ஸோ நாட் சிமெட்ரிக், நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் என்னது? ட்ரான்சிட்டிவ். ஓகே, செகண்டு எப்படி இருக்குன்னா நாட் ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக், ஆனால் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்கும் இருக்கக்கூடாது, ஆனால் ட்ரான்சிட்டிவாக இருக்கணும். ஓகே, அப்படி இல்லை செட்டு பாருங்கள். 1, 2 1, 2 இது ட்ரான்சிட்டிவ். எப்படி ட்ரான்சிட்டிவ்? ஆக்சுவலாக 1, 2, 2, 3 இருந்து அது 1, 3 இல்லைனா தான் அது வந்து என்னது? நாட் ட்ரான்சிட்டிவ்னு சொல்ல முடியும். 1, 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ இது என்னது தான்? ட்ரான்சிட்டிவ் தான், ஆனால் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன்? 1, 2 இருக்குது, ஆனால் 2, 1 இல்லை. ஸோ நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன் நாட் சிமெட்ரிக்கு? சரி, நாட் ரிஃப்ளெக்சிவா? நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன் நாட் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம்? இது வந்து 1, 1 இருக்கணும், 0, 0 இருக்கணும், 2, 2 இருக்கணும், 3, 3 இருக்கணும். இதில் எதுவுமே இல்லை. ஸோ என்னது? நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன் நாட் சிமெட்ரிக்கு? 1, 2 இருக்குது, ஆனால் என்ன இல்லை? 2, 1 இல்லை. ஸோ என்னது? நாட் சிமெட்ரிக். ஓகேவா? சரி, அடுத்த தேர்ட் ஒன். நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, நாட் ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாகவும் ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் சிமெட்ரிக்காக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவாகவும் ட்ரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது, ஆனால் சிமெட்ரிக்காக இருக்கணும். ஓகே, அப்படி எப்படி மேக் பண்ணுறது? 1, 2, 2, 1 போடலாமா? 1, 2, 2, 1. ஓகே, எப்படி பாருங்கள். 1, 2 இருக்குது, அப்போ 2, 1 இருக்குது. அப்போ 1, 2 இருந்து 2, 1 இருக்கனால அது ஏ, பி, ஏ அது இருக்கிறனால கன்ஃபார்ம் இது என்னது? சிமெட்ரிக்கா? ஆனால் இது நாட் என்னது? ட்ரான்சிட்டிவ். எப்படி? 1, 2 இருக்குது, 2, 1 இருக்குது. அப்போது அந்த 2, 2 கேன்சல் 1, 1 இருக்கணும், ஆனால் 1, 1 இல்லை. ஸோ என்னது? நாட் ட்ரான்சிட்டிவ். இது வந்து கன்ஃபார்ம் நாட் ரிஃப்ளெக்சிவ் தான். எப்படி? 1, 1, 2, 2, 0, 0, 3, 3 இருக்கணும். இதில் எதுவுமே இல்லை. அடுத்து நாட் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக்கு, ட்ரான்சிட்டிவ். அதாவது ரிஃப்ளெக்சிவாக மட்டும் இருக்கக்கூடாது, சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், ட்ரான்சிட்டிவும் இருக்கணும். ஓகே, 0, 0, 1, 1, 2, 2, 3, 3 இருக்கணும். ஓகேவா? ஆனால் 1, 1, 2, 2 மட்டும்தான் இருக்குது. 0, 0வும் இல்லை, 3, 3யும் இல்லை. ஸோ இது என்னது? நாட் என்னது? ரிஃப்ளெக்சிவ். ஓகேவா?
சரி, எப்படி சிமெட்ரிக்னு பாருங்கள், 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. ஸோ சிமெட்ரிக். ஓகேவா? 1,2 இருக்குது. ஸோ 2,1 இருக்கணும், இருக்குது. அடுத்து இது வந்து டிரான்சிட்டிவ். எப்படின்னு பாருங்கள், 1,2 இருக்குது, 2,1 இருக்குது. 2 கேன்சல் பண்ணி 1,1 இருக்குது. ஓகேவா? அடுத்து 2,1 1,2 2,1 1,2 1 கேன்சல் பண்ணுங்கள், 2,2 அப்போ 2,2 இருக்குது. A, B, B, C, A, C இருக்குது. ஸோ அப்போ இந்த டிரான்சிட்டிவ். அப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவ் மட்டும் இல்லை, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, டிரான்சிட்டிவாக இருக்குது. அடுத்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், ஆனால் நாட் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், ஆனால் சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, டிரான்சிட்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ 0,0 1,1 2,2 3,3 நாலுமே இருக்கா? நாலுமே நினச்சது இருக்குது. அதாவது இந்த ஏங்கிற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. 0 1 2 3 4 எலமெண்ட்ஸ் 0 1 2 3. ஸோ 0,0 1,1 2,2 3,3 இருந்தால் தான் அது வந்து ரிஃப்ளெக்சிவு. ஸோ இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்சிவ். ஆனால் இது வந்து நாட் சிமெட்ரிக். எப்படி? 1,2 இருக்குது, ஆனால் 2,1 இருக்கணும், இல்லை. 2,3 இருக்குது, ஆனால் 3,2 இருக்கணும், இல்லை. ஸோ நாட் சிமெட்ரிக். அடுத்து இது வந்து நாட் டிரான்சிட்டிவ். எப்படின்னு பாருங்கள், 1,2 2,3 2 கேன்சல் பண்ணால் 1,3 ஆனால் 1,3 இருக்கணும், ஆனால் இல்லை. ஸோ நாட் டிரான்சிட்டிவ். ஓகேவா? அடுத்து ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், ஆனால் சிமெட்ரிக்காகவும் இருக்கக்கூடாது, ஆனால் டிரான்சிட்டிவாக இருக்கணும். ரிஃப்ளெக்சிவ் டிரான்சிட்டிவ் இந்த ரெண்டும் இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், 0,0 1,1 2,2 3,3 0,0 1,1 2,2 3,3. ஸோ ரிஃப்ளெக்சிவாக 1,2 இருக்குது, ஆனால் 2,1 இல்லை. அப்போ நாட் சிமெட்ரிக்கா. அடுத்து 1,2 மட்டும்தான் இருக்குது, இப்போ 2,3 இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து 1,3 இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஸோ இது வந்து என்னது? டிரான்சிட்டிவ். ஸோ இப்போ இது டிரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், நாட் என்னது? சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், நாட் என்னது? சிமெட்ரிக். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ஆனால் நாட் டிரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காக இருக்கணும், ஆனால் என்னது? டிரான்சிட்டிவாக இருக்கக்கூடாது. அப்போ எப்படி மேக் பண்ணலாம் பாருங்கள், எப்படி மேக் பண்ணலாமா? 0,0 1,1 2,2 3,3 1,2 2,3 2,1 3,2 இப்படி இருந்தால் அது ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக், நாட் டிரான்சிட்டிவ். எப்படின்னு பாருங்கள், 0,0 1,1 2,2 3,3. ஸோ என்னது? ரிஃப்ளெக்சிவாக 1,2 இருக்குது, 2,1 கரெக்டாக? இப்போ சிமெட்ரிக்கா 2,3 இருக்குது, அப்போ 3,2 இருக்கா? 1,2க்கு 2,1 இருக்குது, 2,3க்கு 3,2 இருக்குது. ஸோ இது சிமெட்ரிக்கா. ஆனால் இது நாட் ஏ டிரான்சிட்டிவ். எப்படின்னு பாருங்கள், 1,2 2,3 அப்போ 1,3 இருக்கணும், இல்லை. ஓகேவா? அடுத்து வேறு என்ன சொல்லலாம்? 2,3 3,2 2,2 இருக்குது. ஓகே, இந்த இதுக்கு மட்டும் இல்லை, 1,2 2,3 1,3 இல்லை. ஓகேவா? ஸோ இது வந்து என்னது? நாட் ஏ என்னது? டிரான்சிட்டிவ். அப்போ ரிஃப்ளெக்சிவாகவும் இருக்குது, சிமெட்ரிக்காகவும் இருக்குது, என்ன இல்லை? டிரான்சிட்டிவாக இல்லை. ரிஃப்ளெக்சிவாக இருக்கணும், சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், டிரான்சிட்டிவ் இருக்கணும்னா 0,0 1,1 2,2 3,3 இது ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்கு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இல்லை, கன்ஃபார்மாக சிமெட்ரிக் தான். டிரான்சிட்டிவ் நீங்கள் எதிர்பார்க்க ஆகுது, எனக்கு கன்ஃபார்ம் தான், டிரான்சிட்டிவ் தான். ஓகேவா? 0,0 1,1 2,2 3,3 தட் இஸ் என்னது? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் டிரான்சிட்டிவ். ஓகேவா? நீங்கள் 1,2 இருந்தாங்கன்னா 2,1 எதிர்பார்க்கணும், இல்லை 1,2 இல்லைல்ல, அப்போ அது சிமெட்ரிக் தான். இது கன்ஃபார்ம் டிரான்சிட்டிவ் தான். 1,2 2,3 அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து 1,3 எதிர்பார்க்கணும். 1,2 2,3 இல்லை. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை. ஸோ இது சிமெட்ரிக்காகவும் இருக்கும், டிரான்சிட்டிவாக இருக்கும், அண்ட் என்னது? ரிஃப்ளெக்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.